எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது தற்பொழுது தேவையற்றது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்து தன்னுடைய கருத்தினை பதிவு செய்வதற்காக இணைகிறார் சமய மணிவண்ணன். விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு கார் வழங்கப்படும் எனவும் அந்த காரோடு மாதந்தோறும் பராமரிப்புக்காக 75,000 ரூபாயும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பது போன்ற செயலாகும் என இதனை காட்டமாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இவ்வாறு ஒரு கார் வழங்குவதும் மேலும் 75,000 ரூபாய் வாகன பராமரிப்பு தொகையாக வழங்குவதும் அரசுக்கு அவசியமற்ற கூடுதல் செலவாகவே பார்க்க வேண்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்து தாவைக்காவில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சில உறுப்பினர்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனது சொந்த செலவிலோ அல்லது கட்சி செலவிலோ வழங்கலாமே என்ற கேள்விதான் தற்போது அனைவரது மத்தியிலும் எழுந்துள்ளதாக விமர்சனத்தை முன்வைத்துள்ள டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் சுமார் 13 லட்சம் கோடி கடனில் இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதோடு நிதி நெருக்கடியை காரணம் காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தல், அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்குதல், ஆண்டுக்கு இலவச சிலிண்டர்கள் என தங்களது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுக்கும் தாவேக அரசுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வாங்குவதற்கு மட்டும் நிதி எங்கிருந்து வந்தது என்கிற ஒரு கேள்வியுமே தனது எக்ஸல பதிவில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் எழுப்பியுள்ளார். தொடர்ந்து மக்கள் வரிப்பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என வீரவசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது அதே மக்களின் வரிப்பணத்திலிருந்து பல 100 கோடி ரூபாய் செலவில் வாகனங்களை வாங்கி வீணடிப்பது எந்த வகையில் நியாயமாகும் எனவும் தனது துறையின் உச்சத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்ததாக கூறும் முதலமைச்சர் வாகனம் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனது சொந்த செலவிலோ அல்லது கட்சி செலவிலோ வாகனங்களை வாங்கித்தர வேண்டுமே தவிர சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பது போன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற தனது அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் தான் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.